ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு வந்து டே 20 பார்க்கலாம். டே 20ல் வரிசை தான் கற்றுக்க போகிறோம். வரிசைன்றது இந்த மாதிரி 3 எழுத்து வரும். யூஸ்வலாக நீங்கள் வந்து இது லான்னு படிச்சிருப்பீங்க, இது ஒத்த கொம்போட கா சேர்த்தா கேன்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த 3 எழுத்தையும் சேர்த்து கவுன்னு படிக்கணும். இக்கு ப்ளஸ் கவ் அப்படின்னு படிக்கணும். இங்கு ப்ளஸ் ngau, இச்சு ப்ளஸ் சௌ, இட்டு ப்ளஸ் டௌ, இன்னு ப்ளஸ் நௌ. இது எல்லா எழுத்துக்கும் பக்கத்தில் இந்த லா இருக்குது பாருங்கள், இது தனியாக வருது. ஸோ நீங்கள் இந்த 3 எழுத்தையும் ஒன்றா தான் சேர்த்து படிக்கணும், தனித்தனியாக படிக்கக்கூடாது. சௌ, கௌ, நௌ, டௌ, அந்த மாதிரி எல்லாமே இட்டு ப்ளஸ் டௌ. ஓகேவா? இந்த மாதிரி தான் படிக்கணும். இக்கு ப்ளஸ் கவ், இது 3 எழுத்தும் சேர்ந்தது ஒரே ஒரு எழுத்துன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம அதை நல்லா ரெகக்னைஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் வந்து அவங்க அழகாக அந்த எழுத்தை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. இக்கு ப்ளஸ் கவ், இங்கு ப்ளஸ் ngau, இச்சு ப்ளஸ் சௌ, இட்டு ப்ளஸ் டௌ, இன்னு ப்ளஸ் நௌ, இத்து ப்ளஸ் தௌ, இந்து ப்ளஸ் நௌ, இப்பு ப்ளஸ் பௌ, இம்மு ப்ளஸ் மௌ, இய்யு ப்ளஸ் யௌ, இரு ப்ளஸ் ரௌ, இல்லு ப்ளஸ் லவ், இவ்வு ப்ளஸ் வௌ, இள்ளு ப்ளஸ் லவ், இல்லு ப்ளஸ் லவ், இரு ப்ளஸ் ரௌ, இன்னு ப்ளஸ் நௌ. ஸோ இதுதான் வந்து இந்த வரிசையோட எழுத்துக்கள். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரிசை சீக்கிரமாக மனப்பாடம் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் நிறைய சொற்கள் வந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் வராது. இருந்தாலும் இந்த எழுத்துக்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? மியூட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். எல்லா எழுத்துமே நீங்கள் ரீட் பண்ண ஈஸியாக வந்துடும். ஸோ இதோட வார்த்தைகள் வந்து நம்ம பார்க்கலாம். ஈஸி, இந்த சொற்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கௌ, இந்த 3 எழுத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்ல போகிறோம். கௌ தா ரீ, கௌதாரி. சௌ சௌ, சௌ சௌ வந்து கூட்டு வைப்பாங்க இல்லையா, அது சௌ சௌ. மௌ நம், மௌனம். ரௌ இத்திரம், ரௌத்திரம். தௌவை. நான் சில வார்த்தைகள் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சுத்த தமிழாக இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே வர எழுத்துக்களும் சொற்களும் படிக்க தெரிஞ்சால் போதும். நிறைய வார்த்தைகள் வந்து நான் எழுதலை. ஸோ நீங்கள் புக்கு ரீட் பண்ணும்போது இருக்கிற எழுத்தெல்லாம் ஒழுங்காக படிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த எழுத்தெல்லாம் நல்ல மனப்பாடம் ஆகிடும். சரிங்களா? இனியோட டே 20 வந்து அவ்வரிசை எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இருந்து அவ்வரிசை வரைக்கும் எல்லாமே பழகியாச்சு. இனிமேல் நீங்கள் தான் தினைக்கும் வந்து ரீட் பண்ணி பழகிக்கணும். இனிமேல் ஷார்ட்ஸில் வாசிப்புன்னு போட்டுட்டு தினைக்கும் ஒரு 4 லைன் நீங்களே ரீட் பண்ணுற மாதிரி போட போகிறேன். நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.